இந்த ரோலக்ஸ் பார்த்தீங்கன்னா 2012 டைட்டானிக் பட டைரக்டரான ஜேம்ஸ் கேமரான் வந்து கடலுக்கடியில் உள்ள உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சுமார் 12,000 மீட்டர் ஆழத்துக்கு வந்து போனாரா. அப்படி போகும்போது இந்த ரோலக்ஸ் வாட்சை கட்டிட்டு வந்து போனாரா. ஸோ அந்த அவ்வளோ ஆழத்தில் போனாலும் இந்த ரோலக்ஸ் வாட்ச் வந்து அக்யூரேட்டாக வந்து டைம் வந்து காமிச்சுதாமா. எந்தவித ஃபால்ட்டும் இல்லாமல் அக்யூரேட்டாக வந்து டைம் வந்து காமிச்சுதா. உலகத்திலே ஒரு வாட்ச் வந்து கடலுக்கடியில் கடலுக்கு அடி ஆழத்தில் போயும் டைம் காமிச்ச ஒரே வாட்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோலக்ஸ் வாட்ச் தானா. அப்புறம் ரோலக்ஸ் வாட்ச்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டைம் ஜோனும் ஒரே நேரத்தில் காமிக்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோலக்ஸ் கம்பெனி தானா. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டேட் அண்ட் டைமும் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த ரோலக்ஸ் கம்பெனி தானா. ஸோ இந்த ரோலக்ஸ் வாட்ச் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜா சுமார் 10 லட்சம் வாட்ச் வந்து இந்த கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்றாங்களா. ஸோ இந்த வாட்ச்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1944 இதோட ஃபவுண்டரான வில்ஸ் டாஃபோட ஒய்ஃப் வந்து இறந்ததுக்கு அப்புறம் இந்த வாட்ச்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ல ஒரு பங்கு வந்து சேரிட்டிக்கு போறதா சொல்றாங்க. ஆனா அது எங்க போகுது, எந்த இடத்துல